எனக்கு தெரியலங்க மேம். ஆனா அப்பப்பதான் வலிக்குது. ஆனா உங்கள்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் அதிகம் வலிக்கல. சரி. வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா பேசுறேன். இன்னைக்கு வந்து சிங்கப்பூர்ல இருந்து எனக்கு ஒருத்தர் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. அவங்க மனைவி இன்னைக்கு இங்க வந்திருக்காங்க. ஃபாரின்ல வேலை பார்க்குற எல்லா கணவன்மார்களும் அங்க போய் ரொம்ப கஷ்டப்பட்டு அரும்பாடுபட்டு வேலை பார்க்கணும். இங்க வந்து மனைவி குழந்தைங்க மன அமைதி சமாதானத்தோட பீஸ்ஃபுல்லா இருக்காங்கன்னு தான் அவங்க நிம்மதியான வேலை பார்க்க முடியும். ஏன்னா கூட வைத்தியத்துக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வர முடியாது. எல்லாத்துலயும் தனியா தான் வருவீங்களே. தம்பி வந்திருக்காங்க. ஆனா வெளியே நிக்க வச்சுட்டு சொல்லும் போதே துக்கம் தொண்டை அடைக்குது. உங்க வீட்டுக்காரங்க காதல் கணவர் அங்கிருந்து எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. எனது பெயர் டேஷ், நான் சிங்கப்பூரில் பணிபுரிகிறேன். எனது மனைவியின் பெயர் டேஷ், ஊர் திருச்சி சமயபுரம். மனைவிக்கு பித்தப்பையில் கற்கள் 7 mm இருந்தது. தங்களின் மருத்துவமனையில் காண்பித்தோம். தற்பொழுது முற்றிலும் குணமடைந்து விட்டது. மிக்க நன்றி மேடம். உங்களுக்கான டோக்கன் நம்பர் 59 காத்திருக்கிறார். 59 டோக்கன் நினைக்கிறீங்க? 53 சொல்லிட்டீங்களா? வந்தானே அவர்கிட்ட போன் பண்ணி 53 டோக்கன் நானு போன் பண்ணி கேட்டுட்டே இருப்பாங்க. ஓ சரி. நான் ஊருக்கு வரும் பொழுது தங்களை வந்து பார்க்கிறேன் மேடம். மிகவும் நன்றி, சொல்ல வார்த்தைகள் தெரியவில்லை. தேங்க்யூ மேம், பை அப்படின்னு அவர் பேர் போட்டிருக்காரு. அவரோட இந்த மெசேஜ் வந்து எனக்கு ரொம்ப மனசு உருகிச்சுங்க. யூஸ்வலா நிறைய பேர் இப்படி மெசேஜ் பண்ணுவாங்க. அதுல ஒரு பதபதப்பு, நம்ம மனைவி தனியா இங்க வந்திருக்காங்க, அவங்க உடம்பு சரியில்லாதப்ப அங்க ஒரு பட்ட கவலை, கூடியே இருந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவரை டைம் ஸ்பெண்ட் பண்ணல, போன் பாக்குறான்னு சண்டை போட்டுக்கிறாங்க நிறைய கணவன் மனைவிமார்கள். அப்படி இருக்கும்போது எங்கோ தூர ஊர்ல கூட தன்னோட காதல் அவர் எவ்வளவு ட்ரூவா அதை செரிஷ் பண்ணி தன்னோட மனைவி வந்து இங்க உடம்பு சரியில்லாம இருக்குமா அவர் எவ்வளவு கவலைப்பட்டிருப்பாரு. ஏன்னா இவர் தான் லெனின் சாருக்கு மேக்சிமம் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. அடிக்கடி எதுனாலும் அங்கிருந்து அனுப்பிடுவார் போல. அவங்களுக்கு அவ்வளோ பயம், அவ்வளோ கவலை. நீங்க ஃபாரின்ல இருந்துட்டு நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க ஃபாரின்ல இருக்கீங்க, இங்க உங்களை பார்த்துக்க யாரும் நினைக்காதீங்க. உங்களோட சகோதரியா நான் இங்க இருந்து உங்க குடும்பத்தை பத்திரமா பாத்துக்கிறேன். அவங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் நான் என் உள்ளங்கையில வச்சு அவங்களை என் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறேன். நீங்க அங்க நிம்மதியா வேலை பார்க்கலாம். உங்க மனைவிக்கு பரிபூர்ணமா குணமாயிடுச்சு. அவங்க ஆரோக்கியத்தோட நீண்ட ஆயுளோட அவங்க வந்து உங்களுக்காண்டி வெயிட் பண்ணுவாங்க. நீங்க நல்லா அங்க ஆரோக்கியமான உணவை வீட்லயே சமைச்சு சிங்கப்பூர்ல சாப்பிட்டுட்டு கடை எண்ணெய் பலகாரம் சாப்பிடாம உழைக்க வேண்டிய வயசுலாம் உழைச்சு முடிச்சுட்டு வயசான காலத்துல ஆரோக்கியத்தோட நீங்க திரும்பி உங்க மனைவிக்கு வந்து சேருங்க. அவங்களுக்கு வயசாகும் பிள்ளை குட்டிகள்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்த அப்புறம் இவ்வளவு நாள் பிரிஞ்சு தனியா ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா, நான் இவங்களை பத்திரமா சரி பண்ணி வச்சுட்டேன். நீங்க வந்து பத்திரமா இங்க வந்து 2 பேர் சேர்ந்து வயசான காலத்துல கோயில்கள், ஈவினிங் வாக்கிங் நிறைய ஆசைப்பட்டிருப்பாங்க. நீங்க எல்லாம் நிறைய மிஸ் பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு இப்ப 44 வயசு ஆகுது. கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து இவங்களை பிரிஞ்சு எல்லாம் விட்டுட்டு ஃபாரின் போறீங்கன்னு கோச்சிட்டு சண்டை மட்டும் தான் இங்க இருக்கிற வயசு போடுவாங்கன்னா அங்க போய் நல்ல சாப்பாடு கூட கிடைக்காது, டைமுக்கு சாப்பிட முடியாது, அவங்களே சமைச்சுக்கணும், வாய்க்கு ருசி எங்க மனையெல்லாம் செஞ்சு போட முடியாது. அதெல்லாம் இல்லாம தான் இங்க இருக்கிற ஒய்ஃப் கோச்சுக்குவாங்க. போகாதீங்க, கூட கொஞ்சம் இங்க குடிச்சுக்கலாம், என் கூட இருங்கம்மா. அது மீறி ஒரு வாழ்வாதாரத்துக்காக நீங்க போயிருக்கீங்க. உங்களோட அன்பு வந்து எனக்கு அவ்வளோ புரிஞ்சுது. நான் மெசேஜ் பார்த்துமா அதனால யோசிச்சேன். அங்க இருந்துட்டு அவர் வந்து நீங்க இங்க இருக்கீங்க, உடம்புல ஒரு கவலை இருந்திருக்கும், கூட கூட்டிட்டு வர முடியாது அது இதுன்னு. அந்த ரிப்போர்ட் பார்த்துட்டு நீங்க ஆனா ஏன் இவ்வளவு எமோஷனலா அழுகுறீங்க? இதெல்லாம் நான் சொல்றதுனால உங்களுக்கு அப்படி இருக்கா? எங்க வீட்டுக்காரர் மேல வச்சிருக்க பாஸ்ட் நினைச்சு ஃபீலிங். இப்படி ஒரு லவ் பாருங்க. ஆக்சுவலி இன்னைக்கு நான் வந்து ஒரு புறா மாதிரி காக்கா மாதிரி தூதுதான் போய்கிட்டு இருக்கேன் இவங்க லவ் நடுவுல. நான் இப்ப வீடியோ போடல, ஹெல்த் வீடியோ போடல. இவங்க ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டுக்கு மெசேஜ் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க வந்து அவர் அவ்வளவு லவ் பண்றாருன்னா நீங்க அவ்வளோ அவர் சம்பாதிச்சு அனுப்புற காசை நீங்க பத்திரப்படுத்தி பிள்ளைகளை ஒழுங்கா பார்த்து அவர் அங்க அமைதியா இருக்கிறதுக்கு நீங்க இங்க ஒழுக்கத்தோட அவரோட குடும்பத்தை காப்பாத்துறீங்க. நான் திரும்பி வந்தா என் குடும்பம் இங்க இருக்குன்னு பயம் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு தமிழ் பெண். ஆமா தானே? ஃபாரின் போயிட்டா இங்க நிறைய பிள்ளைங்க இப்பெல்லாம் சேட்டை பண்றாங்க. அப்படிலாம் இல்லாம நம்ம கணவர் திரும்பி வரும்போது நமக்காண்டி அவர் சுத்தமா பத்திரமா நம்மளுக்காண்டி வேண்டிட்டு இருப்பான்ற நம்பிக்கையோட இருக்கிற மாதிரி இங்க இருக்கிற பெண்கள் கூட இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய இப்பெல்லாம் போன் டிவி பாக்குறதுனாலயா இல்லைன்னா இது ஒன்றும் பெரிய தப்பு இல்லைன்னு பண்றதுனாலயா ஃப்ரெண்ட்ஷிப்பா பேச ஆரம்பிக்கிறது இல்லை. நிறைய ஒரு அதுக்கெல்லாம் நீங்க எல்லாம் எடுத்துக்காட்டா உங்களை மாதிரி இருக்கவங்க நிறைய பேர் புத்தி சொல்லணும். எத்தனை வருஷமா பிரிஞ்சிருக்கீங்க? 14 வருஷமா. 14 வருஷமாவா? கல்யாணம் ஆகி ஒரு வருஷத்துல போயிட்டாங்க. அப்படியா? ஒரே பையன் தான்.
9th படிக்கிறான். ஒரே பையனா 9th படிக்கிறான். அவங்க எப்பயாதான் வருவாங்களோ? ஆமாங்க, 2 வருஷத்துக்கு ஒருக்கா வருவாங்க. 2 வருஷத்துக்கு ஒருக்கா. சிங்கப்பூர் பக்கத்துல தானே இருக்கு. இருந்தாலும் பொருளாதார சூழ்நிலை இருக்குல்லங்க மேம். வேலை இவங்க பாருங்க ஒர்க் பர்மிட் இருக்காங்க. கம்பெனில லீவ் கொடுக்கும்போது தான் வர முடியும். 2 வருஷத்துக்கு ஒரு தான் பாப்பீங்களா? எத்தனை நாள் லீவ்ல வருவாங்க? 2 மாசம் லீவ் வருவாங்க. 2 மாசம் லீவ்ல வருவாங்க. உங்களுக்கு இன்னொரு குழந்தை எதுவும் வேணுமா? வேணாமா? இல்ல 44 வயசு, நான் 47 வயசுக்கு மாசம் ஆக்கியிருக்கேன். அதனால ஒரு சின்ன நூல் போட்டு பார்த்தேன். அவங்க அப்படியே கட் பண்ணிட்டாங்க. அந்த நூலை ஒன்றும் தேவையில்ல, நீ கல்ல சரி பண்ணிட்டு நான் போய் எனக்கு ஒரு பையன் இருக்கான், நான் ஹாப்பியா இருக்கேன். உங்க பையனை நல்லா படிக்க வச்சு இங்கேயே முதலாளியா உட்கார வச்சிருங்க. உங்க பையன் 4 பேருக்கு வேலை கொடுக்குற மாதிரி, வெளிநாட்டுக்கு போய் யார்கிட்டயும் வேலை பார்க்காத மாதிரி. உங்க வீட்டுல ரொம்ப நல்லவங்களா? ஆமா, மெசேஜ் அனுப்பிச்சு பார்த்தது ஒரே வெக்கம் தான். இந்த கல்லை காமிச்சிருவோமா? இங்க பாருங்க, கல் வந்துட்டு ஜூலை மாசம் 2024 7 mm இருந்திருக்கு. நல்லா காமிக்கிறியா? இப்ப வந்துட்டு இது 15 11 பாத்துட்டாங்க. போன மாசமே பாத்துட்டாங்க போல. ஓ சரி, இப்ப வந்து கல் இல்ல. இருக்கிறதே எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கிறது. நான் ஆரம்ப காலத்துல ரொம்ப ஃபெயிலியர்ஸ் வந்துச்சு பித்தப்பைக்கல். பித்தப்பைக்கல் வந்து அந்த உறுப்பை எப்படியா காப்பாற்றணும்னு நான் நினைச்சேன். ஒரு உறுப்பை ஒரு வியாதியை கடவுள் கொடுக்குறாருன்னா அதுக்கான ஒரு உபாதைகளை வந்துட்டு தன்னை சுத்தியே கொடுத்துருப்பாரு, அதற்கான பிரச்சனைகள் வந்து தன்னை சுத்தியே வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படிச்சு கேள்விப்பட்டு நிறைய எல்லா குரான்ல இருந்து பைபிள்ல இருந்து எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்கல்ல, உனக்கு ஒரு நோயை கொடுக்குறேன்னா அதுக்கான தீர்வை உன்னை சுத்தி நான் வச்சிருப்பேன். அதனால இதுக்கு மருந்தே இல்லைன்னு எது சொன்னாலும் அதுக்கு எப்படியாவது மருந்து தேடணும்னு எனக்கு பைத்தியமா தேட ஆரம்பிச்சிருக்கேன் போல. அந்த மாதிரி நான் பார்த்ததுலதான் பித்தப்பைக்கல். நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அவங்க வந்து வாழ்க வளமுடன் உள்ள வந்து சொல்லுவாங்க. ஒரு தாத்தா ஒரு பாட்டி கிட்டத்தட்ட 1 year கிட்ட என்ன மருந்து சாப்பிட்டாங்க. ஸ்கேன் பார்க்கும்போது அந்த கல் குறையவே இல்லை, பெருசாச்சுன்னு சொன்ன உடனே அவங்க அதுக்கப்புறம் ஒரு 1 year கொஞ்சம் பொறுமையா சாப்பிடுங்க சரியாயிடும். ஆனா அவங்களுக்கு மல்டிபிள் ஸ்டோன்ஸ். அவங்க அதுக்கப்புறம் வரவே இல்லை. அவங்களுக்கு இப்ப கூட எனக்கு ஞாபகம் இருக்கு அந்த தாத்தா பாட்டி. ஏன்னா ரொம்ப பாசமா இங்க வந்து எனக்கு அடிக்கடி வள்ளலார் பத்தி நிறைய விஷயம் சொல்லுவாரு அந்த தாத்தா. ஆனா சிலருக்கு வந்துட்டு மல்டிபிள் ஸ்டோன்ஸா இருக்கு. 10 கல்லுக்கு மேல இருக்குன்னா 4 கல் வரும்போது 5 mm இருக்கலாம், 3 கல் ஒன்னா சேர்ந்தா அதே கல் 12 mm ஆகலாம். ஏன் கல் வளைஞ்சுன்னு கேட்க கூடாது. உங்களுக்கு பித்தப்பை எடுத்துடலாம், இல்ல பித்தப்பை காப்பாத்தலாம். பித்தப்பை காப்பாத்தினா ஒரே ஆப்ஷன் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சது ஹோமியோபதி மெடிசன். என்னோட ஃபார்முலா. நீங்க வந்து இல்ல அந்த உறுப்பு எடுத்துறீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம ரீவைன் பண்ணி அந்த உறுப்பை திருப்பி ஒட்ட வைக்க முடியாது. அதே மாதிரி பித்தப்பை டியூப்ல கல் வர்றதோ இல்ல பின்னாடி காலிடாக்கோலித்தியசிஸ், அதுல 10ல ஒருத்தவங்களுக்கு தான் வரலன்னா அந்த ஒருத்தவங்க நீங்களா இருந்தா திருப்பி ஸ்டம்ப் வச்சுட்டே இருக்கணும். அப்புறம் நிறைய ஃபேட்டி லிவர் வந்து கிரேட் 1 இருக்குமோ நீங்க பித்தப்பை எடுத்துட்டீங்க, அதே கிரேட் 2 கிரேட் 3 போனா லிவர் ஃபெயிலியர் ஆகலாம். சோ லிவர் ஃபெயிலியர் நீங்க தடுக்க வேற வழி கிடையாது. அப்போ அதுக்கு வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி டயட் பண்ணி இதெல்லாம் பண்ண வேணாம். கொஞ்சம் கோஆபரேட் பண்றேன். பித்தப்பை அழுகி போல, ஓட்டை ஆகல, உங்க உறுப்பை காப்பாத்தணும்னு நினைச்சா நீங்க ஹோமியோ மெடிசன் எடுங்க. ஆனா பொறுமையா வெயிட் பண்ணணும். இவங்களுக்கு 4 மாசத்துல சரியாயிருது. சிலருக்கு 1 வருஷம் ஆகுது, சிலருக்கு 6 மாசம் ஆகுது. ஆனா எத்தனை கல்லுன்னு பொறுத்து. இவங்களுக்கு ஒரே கல் இருந்துச்சு. எனக்கு நான் ஈஸியா ஜூலைல வந்தாங்க, போன மாசம் நவம்பர்ல சரியாயிடுச்சு. ஆனா எல்லாருக்கும் இதே 4 மாசம் சரியாகும் மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. உங்களுக்கு தொந்தரவு இல்லாம வலி இல்லாம வேதனை இல்லாம ஒரு கல் இருக்குன்னா அந்த கல் நகரலன்னு அர்த்தம். மருந்து சாப்பிட்ட அப்புறம் வலி வருதுன்னா கல் மூவ் ஆகுதுன்னு அர்த்தம். ஏன் வலி வந்துச்சுன்னா அதுக்கும் ஆப்ஷன்ஸ், அதுக்குன்னு மருந்து எல்லாம் கொடுத்துருக்கோம். கல் வெளியே நகரும் போது பித்தப்பை டியூப்ல கல் மாட்டி ஒருவேளை மஞ்சக்காமலை வந்தா அதுக்கு கிளினிக் கால் பண்ணோம், அது வேற ஒரு மெடிசன் அனுப்பும். அது வந்து 2 days சரியாயிடும். அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸ், அப்போ மோஷன் ஒயிட் கலர்ல போகும். அப்படி இருந்தாலுமே அதுக்கு மெடிசன் இருக்கு. இத்தினூண்டு கர்ப்பவாய் வழியா இவ்வளவு பெரிய குழந்தை வெளியே வர்றதுக்கு இடுப்பு எலும்பே விரிஞ்சு கொடுத்து பிள்ளைய வெளியே தள்ளும் பொழுது அந்த பித்தப்பையில இருந்து வர அந்த பைல் டக்ட் வந்து எலும்பு கிடையாது, தசைதான். சோ அது வந்து ஹோமியோபதி மெடிசன்ல ஒரு சான்ஸ் இருக்குன்றதுக்கான எவிடன்ஸ் தான் இது. இது வந்து முழுக்க விழிப்புணர்வு வீடியோ. இது வந்து நீங்க இல்ல உங்க உறுப்பை எடுக்கதான் செய்யறேன்னா ஓகே, அது யாருமே தடுக்க போறது இல்ல. அது வந்துட்டு முடிவெடுக்கிற உரிமை உங்களுக்கு தான் இருக்கு. ஆனா இப்ப எங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா தயவு செஞ்சு இந்த
ஆட்டிசம் மாதிரியோ, கிட்னி ஃபெயிலியர், யூரியா கிரேட் குறைக்கிற மாதிரியோ, குழந்தை இல்லாதவங்க கன்சீவ் ஆக்குற மாதிரியோ இருக்க தயவு செஞ்சு இந்த பித்தப்பைக்கல் எதிர்பார்த்து என்கிட்ட வராங்க. பொறுமையா சாப்பிடணும், வேற வழியே இல்லை. சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே 8 mm கல் 3-4 கல் இருக்கு, ஒன்னா சேர்ந்து பெருசா ஒன்னா சேர்ந்துச்சுன்னு அர்த்தம். கோஆப்ரேட் பண்ணீங்கன்னா நிச்சயமா ஜஸ்டிஸ் பண்ணலாம். இல்லைன்னா நானும் சரி ஓகே மேம் நீங்க போய் பித்தப்பை எடுத்துன்னு ரெஃபர் தான் பண்ண முடியும். ஆனா 100ல் ஒருத்தவங்க 2 பேரும் நான் ரெஃபர் பண்றது இல்லை. பட் அந்த அளவுக்கு ப்ரெஷர் எனக்கு கொடுக்காம நீங்க உடற்பயிற்சி பண்ணுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க. ஒரு கொழுப்பு கரையணும்ல, அப்பனா நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும்ல, வேர்க்கணும்ல. நான் நல்லா சாப்பிடுவேன், சாப்பிட்டா அடுத்த நாள் மோஷன் வரக்கூடாதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. சாப்பிட்டா சாப்பாட்டுல இருக்கிற கழிவு தான் மோஷன், அதே மாதிரி அதுல இருக்கிற கழிவு தான் கொழுப்பு தான் வந்துட்டு போய் பித்தப்பையில கல்லா ஃபார்ம் ஆகும். அப்ப நீங்க வந்துட்டு ரொம்ப பட்னி கடந்து வெயிட் குறைஞ்சி வராதிங்க. உங்களை யாரும் பட்னியா இருக்க சொல்ல, பால் தயிர் நெய் அசைவம் தான் சாப்பிட வேணாம் சொல்றேன். குழம்பு மீன் ஒல்லியான மீன் கூட சாப்பிட்டுக்கலாம். நீங்க சாப்பிடாம இருந்து வெயிட் குறைக்கணும்னு தேவையில்லை. வெயிட் 20 கிலோ குறைஞ்சிட்டா கல் போயிருமானா அதுவும் கிடையாது. மெடிசன் சாப்பிட்டதான் போகும், தன்னால கல் வெளியே போகவே போகாது. கண்டிப்பா ஒரு உறுப்பை காப்பாற்றணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா நீங்க வந்துட்டு ஹோமியோபதி மெடிசனை பித்தப்பை கல்லுக்கு சூஸ் பண்ணுங்க. ஏன்னா நிச்சயமா உறுப்பை சேவ் பண்ண ஒரு 90% வாய்ப்பு என்கிட்ட இருக்கு. லவ் யூ ஆல். நன்றி.